இந்த வீடியோவில் வந்து நம்ம ஹவு டு இன்ஸ்டால் பவர் பிஐன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பவர் பிஐ நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு வந்து டவுன்லோடு பவர் பிஐ டெஸ்க்டாப் அப்படின்னு டைப் பண்ணோம்னா ஃபஸ்ட் லிங்க்கை வந்து நம்ம கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோன்னு பார்த்தா இங்கே டவுன்லோட் ஆப்ஷன் காமிக்கும். இதை வந்து டவுன்லோடை வந்து நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிட்டு இங்கே நம்மளுடைய சிஸ்டம் வந்து 64 பிட்டு, உங்களுக்கு 32 பிட்னா நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணுங்கள். 64 பிட்டை நான் கிளிக் பண்ணி இதை நான் டவுன்லோடு கொடுக்குறேன். டவுன்லோடு கொடுத்தோன்னா அது இன்ஸ்டாலேஷன் ஆகிறதுக்கு டவுன்லோட் ஆகிறதுக்கு ஃபியூ செகண்ட்ஸ் ஆகும். ஓகே, இப்போ டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ நான் டபுள் கிளிக் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுத்துட்டு எஸ்ன்னு கொடுக்குறேன். இப்போ நம்ம அடுத்து வர இதுக்கெலாம் நெக்ஸ்ட்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் அக்செப்ட் த டேர்ம்ஸ் இந்த லைசன்ஸ் அக்ரிமெண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துருவோம். இது சி ட்ரைவில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் மைக்ரோசாஃப்ட் பவர் பிஐ டெஸ்க்டாப் வந்து இன்ஸ்டால் ஆகும். நெக்ஸ்ட் கொடுத்துறேன். ஷார்ட்கட் வேணும்னா ஓகே, செக் பாக்ஸ் ஓகே கொடுத்துட்டு இன்ஸ்டால் கொடுக்குறேன். இப்போ இன்ஸ்டாலேஷன் ஆகிறதுக்கு கப்புள் ஆஃப் மினிட்ஸ் ஆகும். ஓகே, இப்போ எல்லாமே இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃபினிஷ் கொடுத்துருவோம். ஓகே, இப்போ நம்மளுடைய பவர் பிஐ வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இதோட இன்ட்ரோடக்ஷன் பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.